மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் ஆண்டவர் பிள்ளைகளாக நமக்கு அவர் அறிந்திருக்கிறார் என்ற அந்த எண்ணமே இல்லாமல் நம்ம தேவைகளை அடிக்கடி அவர்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறது நம்முடைய வழியாக இருக்குது. இது தேவை ஆண்டவரே, உமக்கு இது தெரியாதா? மைக் பாருங்க, நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னுமே அதையெல்லாம் அறிந்திருக்கிற தேவன் நம்ம என்ன பேச போகிறோம்ன்றது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்குமானால் நம்ம தேவைகள் அவருக்கு தெரியாமல் இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு தேவைகளும் அவருக்கு தெரியும். கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மனிதர்கள் எப்போதும் ஏதோ தேவையோடு இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு என்னென்ன தேவைன்னு வேறு லிஸ்ட்டு போட்டு எழுதி வைக்கிறவர் மாத்திரமில்லை. இவங்களுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. சில எழுதி வைப்பாங்க, என்னென்ன வாங்கணும், எதை செய்யணும், எல்லாமே எழுதி வைப்பாங்க. அதுக்கு ஒன்றுமே இருக்காது கையில். ஒரு ஆசையில், ஒரு வாஞ்சையில், ஒரு தாகத்தில் தன்னுடைய தேவைகள் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் வாங்கணும், இதெல்லாம் நடக்கணும், ஒரு பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படியெல்லாம் ஒரு ஆசையில் இதெல்லாம் தான் ஒரு பெரிய லிஸ்ட்டு தேவைகள் எழுதுவாங்க. நான் அதெல்லாம் அவங்க அடைவாங்களா அடைய மாட்டாங்களான்னு தெரியாது. ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். இன்னும் நிறைய விஷயம் என்னென்னா, நம்ம தேவைகளை நமக்கு என்னென்னு தெரியாது. சில நேரங்களில் தேவையில்லாததுக்கு ஓடி தேவையில்லாததுக்கு கஷ்டப்பட்டு அதுக்காக பிரயாசப்பட்டு அதை வாங்கி வச்சுருப்போம். அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. இந்த மாதிரி வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்களுக்காக ஓடின நாட்களும், அதுக்காய் பிரயாசப்பட்ட நாட்களும், அதுக்காய் பணத்தை செலவழித்த நாட்களும் உண்டு. ஆனாலும் நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் உடைய தேவை என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் நம்முடைய தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு வேண்டும். பாருங்க, நாம சொல்லி தெரிஞ்சுக்கிற நிலையில் என் தேவன் இல்லை, நம்ம இவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய தேவைகள் கணக்கு போட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா? நம்முடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவை நமக்கு தெரியாது. ஏன் நாளைக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது. நாளை தினத்துக்காக கவலைப்படுமா? அந்த வசனங்களை தொடர்ந்து வாசித்தா அப்படி இருக்கு. வீட்டில் போய் வாசிங்க. நாளை தினம் நாளை வைக்காக கவலைப்படுமா? நாளைக்கு நமக்கு என்ன செய்யணும்னு அந்த நாளே கவலைப்படுமா? அப்படிப்பட்ட நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய பிள்ளைகள், அவர் பரம பிதாவாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த நாள் கவலைப்படுமா? இப்போ நம்ம கவலை குறித்து, நம்முடைய தேவைகளை குறித்து கவலைப்படணுமா? ஐயா, நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி இந்த ஆலயத்தை நான் கட்டப்போகிறேன், எப்படி என் எதிர்காலம் இருக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கிற பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல. உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு 4 வித கட்டங்கள் இருக்குது. பாரு, ஒரு குழந்தையா பிறந்த குழந்தை பிறந்த உடனே பாலை குடிக்கும், கொஞ்ச நேரம் சிரித்து விளையாடும், அப்புறம் தூங்கிடும். திருப்பி ஏந்தோன்னே மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிடும். மறுபடியும் பாலை கொடுக்கணும். அதுக்கு கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு இருக்கும், விளையாடும், திருப்பி தூங்கிடும். கொஞ்ச நேரத்தில் ஜீரணம் பண்ணும். பாலில் நல்லா ஜீரணிக்கிற, உலகத்திலே மனிதனுக்கு அதிகமாக சீக்கிரத்தில் ஜீரணமாகக்கூடிய ஒன்று ஒரு தாய்ப்பால் மாத்திரம்தான். அதுதான் மிக சிறந்த உணவு அந்த குழந்தைக்கு. ஆனால் அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு குழந்தையாய் பிறந்தவுடனே இது இல்லையா அது இல்லையான்னு அழுகிறது தான் வேலை. ஆண்டவரே இந்த கஷ்டம்ப்பா, அப்படிப்பா இப்படி அழுகுறது. ஆண்டவர் அதை கொடுத்தவனு தப்பு நடங்கிறது. அது கொஞ்சம் கிடைச்சோன்னு மறுபடியும் ஒரு அழுகை துவங்குறது. ஆண்டவரே அது இல்லையா இது இல்லையா. இது ஒரு ரட்சிப்பு குழந்தை அனுபவம்.
இன்னும் அதை வர கொஞ்சம் பெருசாகிடும் குழந்தை. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணார், இது ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த ஸ்கூலில் படித்தா இது நல்லா படிக்கும், இதுக்கு எப்படிப்பட்ட உணவு கொடுக்கணும், எப்படி மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், அதுக்கு என்னென்னு தெரியாது. அப்பாவுக்கு தெரியும், இது இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இதுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்கணும். அது கேட்காமலே அந்த பிள்ளைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் வைக்கிறார். அது படித்து வாலிபமாகி ஒரு காலேஜுக்கு போகிற அளவுக்கு வருது. அப்போ கேட்குறாருப்பா, உனக்கு என்ன பிடிக்கும், எதை படிக்க விரும்புகிற, எதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கு போ, நான் எல்லாத்தையும் உனக்கு செலவு பண்ணுறேன், அதில் நீ பெரிய ஆகுன்ட்டு அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவனை கேட்டு செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்த பிறகு அதையும் தாண்டி படித்து முடித்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்ள ஆளக்கூடிய ஒரு மகனாய் வரும் பொழுது எல்லா பொறுப்பும் அவன் கையில் கொடுத்துரு. கம்பெனி நீ பார்த்துக்கோ, வயலை நீ பார்த்துக்கோ, எல்லாம் நான் தான் நீ. இது ஒரு சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற விஷயம்தான். நம்ம தகப்பன் அப்படிதான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அழுது நம்ம என்ன பண்ணுகிறோம், ஆண்டவரை கேட்குறோம். சில நேரத்தில் ஆண்டவர் பண்ண வளர வளர அவரே கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் உன் மன விருப்பத்தின்படி செய்து, ஹல்லேலூயா, எதை நீ அதிகமாக வாஞ்சித்து செய்யணும், நடக்கணும், கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறிய உன் மன விருப்பத்தின்படி செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் சொல்றாரு, நீ என்ன வேணா செய்ய, உன் கையில் கொடுத்துற அதிகாரத்தை. ஹல்லேலூயா. அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து சீசர்களை சொல்ல, நீ என்ன சொல்ல நடக்கும் போப்பா, ஏன்னா என்னுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட, என் சித்தத்தை அறிஞ்சுக்கிட்ட, இப்போ என்ன செய்யணும்னு நான் சொல்லியல்ல, உனக்கே புரியும், உனக்கே தெரியும், இவ்வளோ தூரம் நான் உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன், இந்த தகப்பானருடைய உள்ளத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட, ஆகினால உனக்கு எல்லாத்தையும் அதிகாரத்தை கொடுக்குறேன், நீ என்ன போல செயல்படுவேன்னு ஒரு காலகட்டத்தில் அதை கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம இவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். நன்றா நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம தேவையெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும்ன்றது நமக்கு புரிஞ்சிட்டாலே நம்முடைய விசுவாசம் கூட ஆரம்பிச்சிடும். விசுவாசம் அவருக்கு தெரியும்ல, அவர் தானே மெயின். நம்ம ஒரு பெட்டிஷன் போடுறோம், ஒரு ஏதாவது ஒன்று போடுறோம், ஒரு அதிகாரிகிட்ட கொடுக்குறோம், இல்லை கீழே அதிகாரிகிட்ட கொடுக்குறோம். அந்த பெட்டிஷன் போய் அந்த முதலமைச்சர்கிட்ட சேர்ந்துச்சா சேரலையா நமக்கு ஒன்றும் புரியாது. போட்டோமே, எழுதி கொடுத்தோமே, அது போய் அவர்கிட்ட சேர்ந்துதா, படித்தாரா, படிக்கலையா, அதுக்கு பதில் வருமா வராது தெரியும். நானும் எத்தனை பெட்டிஷன் போட்டேன், எத்தனையோ காரியங்கள் எழுதி கொடுத்தேன். ஆனால் நேரடியாக போய் கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஆள் இருப்பான், அது கீழே இருப்பான், அவங்ககிட்ட கொடுத்தா தான், அதை எடுத்துன்னு அங்கே போய் கொடுத்தா தான், அவர் படித்தா தான் அது வேலைக்கு நான் ஆகும். அது வரைக்கும் ஆகாது, அது வரைக்கும் ஆகாது. அப்போ இங்கே அப்படி இல்லை. ஆண்டவர் உன் தேவைகள் என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார், நீ சொல்லும் முன்னே. இப்படி இந்த உலகத்தில் இப்படி இருக்கு. நம்முடைய தேவனும் நம்மை குறித்து நம்முடைய தேவைகள் குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார். இப்போ ஒரு சாதாரண ஆள் இல்லை, அவருக்கே எல்லாம் தெரியும். முதலமைச்சருக்கு இந்த பிரச்சனை தெரியுமானால் உடனே ஆக்ஷன் எடுப்பார், உடனே அது தீர்வை கொண்டு வருவார். நம்ம என் காது கெட்டிடுச்சு, என் கண்ணு முன்னாடி இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன்னா நான் முதலமைச்சராக இருக்கிறேன், இதை நான் செஞ்சாகணும், அப்போ தான் நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், இதை நான் தெரிஞ்ச செய்யாமல் தான் என் பேர் கெட்டுப்போடுன்னு சொல்லி உடனே அதை செய்து முடிக்கிறார் இல்லையா? அதை காட்டிலும் தேவன் நம்முடைய பரமபிதா நல்லவராக இருக்கிறார். இந்த மகனுடைய தேவையை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு எப்போ என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவருக்கு தெரியும் என்று நமக்கு தெரிஞ்சிட்டாலே, அது நமக்கு விளங்கிட்டாலே நமக்கு ஒரு விசுவாசம் வரும். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்கிற தேவன் சர்வ வல்லமை படைத்தவர். ஆகையினால அவருக்கு அது நன்றாய் தெரிஞ்சிருக்கிறபனால, இது என்னுடைய தேவை என்பது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறபனால நிச்சயமா அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு, அவர் செய்வார். நிச்சயமா நிச்சயமா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், தேவன் என் தேவைகளை அறிந்திருக்கிறார் என்ற அறிவு நமக்கு வந்துட்டா நமக்கு ஒரு விசுவாசம் வந்துடுது. விசுவாசம் வந்துடுது. ஒரு பலிக்கு ஆடு தேவைன்னு அவன் சொல்றான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர், ஆமா, எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் சொல்லித்தான் வந்திருக்கிறேன், அவரால் தான் இங்க வந்திருக்கிறேன். அவருக்கு பலி ஆடு எங்கன்னு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர், அவருக்கு தெரியும்.
இப்போ அவனுக்கு நல்லா தெரியுது, அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர், ஆமா, உங்கள் தேவைகளையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிற ஒரு பரமபிதா நமக்கு இருக்கிறாரு. அந்த பரமபிதா கிட்ட நம்ம தேவைகளை போய் யாரோ போய் நமக்காக சொல்லி, இவங்களுக்கு பிரச்சனை, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, நான் அதுக்காக நான் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன், இல்ல, அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியணுமோ அந்த பிரச்சனை மெயின் ஆளுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இதுக்கு யாரோ போய் அவர்கிட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷன்லாம் தேவையில்லை. உங்கள் தேவைகளை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை நன்றாக அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது நமக்கு தெரியாதனால தான் நாம 10 முறை சொல்றோம், 4 பேருக்கிட்ட சொல்றோம், ஐயா இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக பண்ணுங்க, நீங்கள பண்ணுங்க, நானும் பண்ணுவேன் என்று யாருக்கிட்ட எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் சொல்ல. அவர் ஏற்கனவே தெரியும் அந்த விஷயம். ஹல்லேலூயா. அவர் உனக்கு செய்யணும்னு நினைச்சிட்டாரு, அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. உன்னை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியன்னு சொல்லிட்டாரு, உன்னை உயர்த்துவதே எனக்கு பிரியன்னு சொல்லிட்டாரு, உன்னை மாற்றுவதே என்னுடைய பிரியன்னு சொல்லிட்டாரு. உனக்காக நான் ஜீவனை கொடுத்து இதெல்லாம் செய்யாமல் இருப்பது எப்படி? அப்ப தேவன் உனக்கா செய்யணும்னு முடிவை எடுத்துட்டாரு. அப்புறம் நீ புதுசா எங்க சொல்லிட்டு இருக்குது, ஆண்டவரே நீ செய்ய மாட்டீங்களா, இறங்க மாட்டீங்களா, ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டீங்களா, உன் பிரச்சனையும் தெரியும், உனக்கு செய்யணுன்ற மனதும் இருக்கு. இப்ப இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிட்டாலே நாம அந்த பிரச்சனையை பார்த்து கலங்கடிக்க மாட்டோம். பிரச்சனையும் தேவையும் வந்து நிற்கும் போது உடனே நமக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் பார்க்கிற பிரச்சனை அவரும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி இருக்கிற தேவைகள் நான் பார்க்கிறேன், உடனே இது எப்படி ஆகுமோ இல்ல, அவர் அறிந்திருக்கிறார் என்ற எண்ணம் எனக்கு இருக்குமானால் அந்த பிரச்சனை பார்க்கும்போது தேவன் இதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவை அவருக்கு தெரியும். எவ்வளவு ஒரு பெரிய காரியம் இல்ல, கடவுள் நம் தேவைகள் அறிந்திருக்கிறான்ற அறிவு வந்துட்டாலே இந்த புலம்பல் ஜெபம்லாம் இருக்கவே இருக்காது, கதறல் ஜெபம்லாம் இருக்கவே இருக்காது. எங்க அப்பாவுக்கு அது தெரியும்னா என் பிரச்சனை தீர்க்கிறதா ஒரு வேலை, என் தேவைக்கான செய்வதா ஒரு வேலை. அவர் பரமபிதா, அவர் பரமபிதா. நம்ம அப்பா இல்ல, அவர் பரமபிதா. அவர் பரமபிதவா இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும் என்ற அறிவு வரும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? எனக்காக அவர் யாவையும் செய்வார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எனக்காக அவர் எல்லாத்தையும் செய்வார். ஏதோ ஒரு சில காரியங்களை செஞ்சுட்டு சிலதை விட்டுறதில்லை. உன்னுடைய எல்லா விதமான தேவைகளும் அவனுக்காக அவர் செய்வார். அல்லேலூயா. இப்போ இது செஞ்சிட்டாரு, அது செய்ய மாட்டாரோ, இந்த பிரச்சனை தீர்ந்து அந்த பிரச்சனை தீருமோ, எல்லா தேவைகள் எனக்காக யாவையும் யாவையும். அப்படிப்பட்ட எண்ணம் எப்படி வருது? அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடினாலே எனக்கு தெரிஞ்ச தேவைகள் கொஞ்சம் தான், தெரியாத தேவைகள் கூட நிறைய இருக்கிறது, எனக்கு புரியாத தேவைகள் இருக்கிறது, எனக்கு விளங்காத தேவைகள் இருக்கிறது, எனக்கு புரிஞ்சிக்கவே முடியாத அநேக தேவைகள் எனக்கு இருக்கிறது. ஆனால் அது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற பிரச்சனை தான் பிரச்சனை, அந்த தேவை தான் தேவை, முக்கியமான தேவை நினைச்சிருக்கிறோம். இதோட பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய தேவைகள் நமக்கு தெரியாமலே நமக்காக இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாவிட்டாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு தேவன் பரமபிதா நமக்காக ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றேன், என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய காலமே அவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த காலத்தினுடைய தேவைகளும் உங்களுக்கு தெரியும். அந்த நாட்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நாட்கள் எப்படி இருக்க நான் எப்படி இருக்க போறாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும். எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாம் இப்படி தேவன் அறிந்திருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த அறிவு நமக்கு இருந்தால் இந்த கவலை, பயம், தேவைகளை குறித்து நமக்கு எதிராக நிற்கிற காரியங்களை வச்சுட்டு ஒரு பயம் வருதில்ல, ஒரு கலக்கம் வருதில்ல, இதை எப்படி மேற்கொள்ள போகிறோம், இது எப்படி எனக்கு ஆக போகிறது, அதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை,
அதற்கான எதுவும் பார்க்கக்கூடிய கண்ணு முன்னாடி எதுவும் இல்லை. இது எப்படி நடக்க போகுதுன்ற ஒரு திகைப்பு அதெல்லாம் இல்லாமல் போயிடும். அது ஒரு பயம் இல்லாமல் போயிடும். ஏன்னா நான் என் கண்ணு முன்னாடி இருக்கிற என் பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி, தேவையை நான் பார்க்கும் முன்னே என் தேவன் பார்த்து விட்டார். ஹல்லேலூயா. அது உருவாகும் முன்னே, என் தேவை எனக்கு உண்டாகும் முன்னே அது உண்டாகும் என்று என் தேவன் அறிந்திருக்கிறார். அது உண்டாகும் என்று அவர் அறிந்திருக்கிறபடினாலே அதை சரி செய்ய வேண்டும் என்பதும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு அவரை பற்றின அறிவை பெருக பெருக அவர் மேல இருக்கிற விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. பிரச்சனை வரும்போது அப்படியே கலங்கடிக்காம, அப்படியே திகைச்சு போகாம, குழப்பம் அடையாம, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் என்னோட பெரிய ஞானியா இருக்கிறார், என்னை விட அவர் புத்திசாலியா இருக்கிறார், என்னை விட அவர் பெரிய விசுவாசியா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை காட்டில் அவருடைய விசுவாசம் பெருசா இருக்கிறது. நான் அவரை விசுவாசிக்கதை காட்டிலும் அவர் என் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பெருசு. ஹல்லேலூயா. அப்படிதானங்க? நாம அவர் மேல வைக்கிற விசுவாசம் கம்மிங்க, அவர் நம்ம மேல வச்சுக்கிற விசுவாசத்துல இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு போல, நான் உண்மையுள்ளாதவனாய் இருந்தாலும் என்னை உண்மை உள்ளவென்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தாரு என்று. அப்படின்னா என்ன சொல்றாரு? நான் உண்மையாவே இல்லை கொஞ்சம் கூட, ஆனா அவரை உண்மை இல்லை உள்ளவென்று அவர் நம்புறாரு, விசுவாசிக்கிறாரு. ஏன் மேல உன்னால முடியும்பா, உண்மை இருப்பேன்னு. உண்மையே இல்லை, ஆனா உண்மை உள்ளவன் என்ன நம்புறாரு பாருங்க, விசுவாசிக்கிறாரு பாருங்க. என்னால முடியாத போது உன்னால முடியும் அவர் விசுவாசிக்கிறாரு பாருங்க. அப்போ நாம் அவர் மேல வைக்கிற விசுவாசம் மிக சின்னதுதான், ஆனா அவர் நம்ம மேல் வைக்கிற பெரிய விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஜீவியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நாம் வளர்ந்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அவர் மேல் வைத்து, அவர் நம்ம மேல் வைத்த அந்த விசுவாசத்தை நம்மளை இன்னும் வளர்த்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நாம விசுவாசத்தை வச்சு பெருசா வளரல, விழுந்து விழுந்து இருந்துக்கிறதா இருக்கிறோம். ஆனா அவர் நம்மள வைத்து வச்ச விசுவாசம் கீழே விழுந்தாலும் தூக்கி விடுகிறது. ஹல்லேலூயா. தடுமாறன் அந்த கரை நம்மை பற்றி நடத்துகிறது. உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், மறுபடியும் மறுபடியும் சொல்லி எழுப்புகிற ஒரு விசுவாசத்தை தேவன் நம்மள வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பரமபிதா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ரொம்ப பிதான்னு நிறைய இடத்துல சொல்றாரு, சில இடத்துல பரமபிதான்னு சொல்றாரு. ரொம்ப நிறைய இடத்துல பிதான்னு சொல்றாரு, சில இடத்துல பரமபிதான்ற வேர்டை அவர் பயன்படுத்துறாரு. இயேசு ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து அர்த்தமுடையாக பேசுகிறார். இந்த உலகத்திலே மிக சிறந்த பேச்சாளர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா. உலகத்தில் மிக சிறந்ததை பேசுற ஒருத்தர் இருப்பார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் மாத்திரம் தான் நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு எதை பேச வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நேரத்துக்கு சரியான அந்த வார்த்தை கொடுக்கிற ஒருத்தர் இருப்பார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவருடைய ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய, வேதத்திலே மிக உன்னிப்பாய் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இருக்குமானால், இயேசு பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு வரிகளுக்கும், ஒரு எழுத்துகளுக்கும் பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது, பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது, கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லையா? பரமபிதா பிதான்னு சொல்ற இந்த இடத்துல ஒரு பரமபிதான்ற ஒரு வார்த்தைல ஏன் அப்படி தூக்கின்னு வந்து வர்றாரு? புரியாத பேசுவார் அவரு. அந்த நேரத்துல வாயில வந்துடுச்சா? இல்ல இல்ல, இந்த இடத்துல அது வந்து கொண்டு வந்து நிறுத்த காரணம் என்ன? பரமபிதான்னா, பரம் என்றது பரலோகத்தை குறிக்குது. பரலோகத்தின் தேவன், பரலோகத்தை ஆளுகை செய்கிற ஒரு தேவன். பரலோகத்தை பத்தி நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். தூதர்கள் இருப்பாங்க, அங்கே சில காரியங்கள் இருக்குது, நமக்கு என்ன பரலோகத்தை ரொம்ப முழுசாக தெரியும். ஏன்னா அதை பற்றி அவர் நமக்கு நிறைய பேசலை. ஏன்னா பூலோகத்தில் இருக்குது, இந்த பூலோகத்தை பற்றி தான் பேசுகிறேன். இங்கே தான் நம்ம இங்கே வாழ்கிறபடினால இந்த உலகத்தை அதிகமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. நமக்கு நிறைய காரியங்கள் இங்கே படைத்திருக்கிறார். பரலோகத்தில் என்ன இருக்குது நமக்கு ஒரு 10% தெரியாது, அவர் சொல்லலை. அது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அங்கே ஒரு நாள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதில் இந்த பூமியில் இருக்கிறத தெரிஞ்சுட்டு இதை வாழ்வதற்கு நேரம் பத்தலையே. எத்தனை பட்டாம்பூச்சி இருக்கிறத இன்னும் கண்டுபிடிச்சிருக்கிறான். இன்னும் எத்தனை ஆசீர்வாதங்கள் பூமியில புதைந்து இருக்கிறத புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறான். இல்லையா? பெட்ரோல் எடுத்தான், அதை எடுத்தான், இதெல்லாம் பூமிக்குள்ள இருக்கிற மனிதனுக்கான ஆசீர்வாதங்கள். இன்னும் எத்தனை ஆசீர்வாதங்கள் பூமியில் இருக்குது. இதை எடுத்து ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு இன்னும் நம்ம புரியல. அநேக காரியங்கள் இருக்குது. இது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர். இதை புரிந்து நடப்பதற்கு நமக்கு அதுக்கு நேரம் பத்தல, அது காலம் பத்தல. நாம் அதை பத்தி யோசிக்க முடியாது. பிசாசு பல விதமான தீமையான காரியங்கள் உலகத்தில் வைத்து மனிதன் வேற யோசித்து தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது அது சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு,
இன்னும் பரம காரியங்களை சொன்னா நீங்க எங்கப்பா புரிஞ்சுக்க போறீங்க? நேரம் வரும் உங்களுக்கு சொல்றேன்டார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்களை புரிஞ்சுக்கிறது பார்த்து பரலோகத்தில் என்னென்ன இருக்கு, அங்க எப்படி இருக்கு எல்லாம் பேசினா அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இப்பத்துக்கு விளங்காது. அதுன்னு சொல்றாரு இல்லையா? பரலோகத்தில் தேவன், பரலோகத்தின் தேவைகள் பரலோகத்தில் தான் இருக்க தெரியல. பரமபிதா பரலோகத்தையே போஷிக்கிறவர், பரலோகத்தையே நடத்துகிறவர் இல்லையா? அந்த பரலோகத்தின் தேவன் பரமபிதானா, பரமன்னா பரலோகம், பரலோகம். பரலோகம்னா எங்க இருக்கு? பூமிக்கு மேலா இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தை ஆளுகை செய்கிற தேவன் இந்த பூமியினுடைய எல்லா அதிகாரத்துக்கு மேலாக அவர் அமர்ந்திருக்க தகப்பன். ஹல்லேலூயா. பூமியில இருக்க எல்லா ராஜ்யங்களுக்கு மேல ஒரு ராஜ்யம் இருக்குது, பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகப்பனா இருக்க ஒரு பரம தகப்பன். எல்லாமே இந்த பூமியில ஒரு கால் கீழே தாங்க இருக்கு, அவர் கால கீழத்தா இருக்கு இல்லையா? ஆகாரம் கிடைக்கும் என்று ஜீவராசிகளாம் அவரை நோக்கி பார்க்குமா? அப்படி நோக்கி பார்க்கும் பொழுது அதற்கு ஏற்ற நேரத்தில் ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஏற்ற நேரத்தில், ஆமாம், உயிரினங்களாம் படைத்த தேவன் அதெல்லாம் ஆகாரம் கிடைக்கும் போது அது கதறும்போது ஆண்டவர் அதற்கு ஏற்ற உணவை கொடுக்குறாருன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் உலகத்தில் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு அதுக்கு மிக மிக முக்கியமானது ஆகாரம் தான். அது எங்கே வேணா படுத்தும், எங்கே வேணா தூங்கும். அது தேவைப்பட்டா முக்கியமானது வெறும் ஆகாரம் தான். அந்த ஆகாரம் தான் அதுக்கு மெயின். அதுதான் அது சந்தோஷம், அதான் வாழ்க்கையே. அதுக்கு ஆகாரம் சாப்பிட்றது வேற ஒன்றும் கிடையாது. உயிரினங்களுக்கு சுற்றி முற்றி பார்த்தோன்னா அதுக்கு ஆகாரம் தான் முக்கியம். அப்போ அந்த ஆகாரம் தான் அதுக்கு வாழ்வாதாரமே, அதுதான் மெயின். அதுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு ஆகாரம் மாத்திரம் இல்லை, நமக்கு படுக்க நல்லா எடுக்கணும். எங்கன்னா படுத்துவோம், நம்ம சேத்துல போய் படுத்துவோமா? நமக்கு ஒரு வீடு வேணும்ல, எதனா சாப்பிடுவோமா? டேஸ்டா வேணும்ல. இந்த காய்கறியே சாப்பிட்டு நான் செத்து போச்சுங்க. நாக்கு கறி சாப்பிட்டு என்ன ஆச்சு? 10 நாள் ஆச்சு. கறி சாப்பிடணும் போல இருக்கு. கறி, ஆமாம், நமக்கு டேஸ்டாக நாக்குக்கு வேணும், படுத்துக்கிறது பெட்டு வேணும், ஏசி வேணும், அப்படியே மெத்த அப்படியே புசு புசுன்னு இருக்கணும். இதெல்லாம் நம்ம விரும்புகிறல்ல. இந்த ஆடு மாடு அதெல்லாம் கேட்குதா? அதுக்கு தேவையில்லை. ஏன்னா அதுக்கு அதெல்லாம் அதை பற்றி சிந்திக்க கூட அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு ஆகாரம் தேவை. அப்போ ஆகாரம் மட்டும்தான் தேவைன்னா அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் அதனுடைய தேவைகளை அறிந்து இருக்கிறவர். ஹல்லேலூயா. அற்பமான வாழ்வு வாழ்கிற அந்த ஜீவராசிகளையும் போஷிக்கிற நம்முடைய தேவன், நம்முடைய பரமபிதா. பரமபிதா என்ற அண்ட சராசரங்களில் இருக்க எல்லா ஜீவராசிகள் தேவ தூதர்கள் ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்க எந்த உயிரமானாலும் அதை போஷிக்கிற பரமபிதா, அதனுடைய தேவைகளை அறிந்திருக்கிற பரமபிதா, அப்படி சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய தேவனாகிய பரமபிதா நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வெளிப்படையான தேவை. படுக்கிறதுக்கு நல்ல வீடு வேணும், நல்ல சாப்பாடு வேணும் இல்லையா? ட்ரெஸ்ஸு வேணும், இன்னும் பல தேவைகள். இப்போல்லாம் வாஷிங் மிஷின் இல்லைன்னு சண்டை ஆகுது வீட்டில். நான் எவ்வளோ நாள் தான் கையை தைக்கிறது? ஏன்னா காலம் மாறிச்சு, எல்லாம் வாஷிங் மிஷினில் துவைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் வீட்டில் வந்துச்சு. எல்லாம் அதே மனிதனுடைய தேவைகளும் பெருகி கொண்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பறக்கிற காரெல்லாம் வந்துடுச்சு. பறக்கிற, ஆமாம், அது இல்லைன்னு சண்டை நடக்கும் வீட்டில். என்ன இந்த ரோட்டில் போய் டிராஃபிக்கில் மாட்டேன்னு பறக்கிற காரை ஒன்று வாங்க, அப்படியே போயிடலாம். அப்படி ஒரு காலம் வரும். அப்படியும் வெளிநாட்டிலலாம் வந்துடுச்சு, பறக்கிற போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி காலங்கள் மாறிக்கொண்டு இருக்குது, தேவைகள் பெருகி கொண்டு இருக்கு. நான் சொல்றேன், இதெல்லாம் இந்த உலகத்தில் வெளிப்படையான நம்முடைய சரீரத்துக்கு தேவையான தேவைகள். ஆனால் மனிதனாகிய நமக்கு ஆத்மாவும் ஆவியும் இருக்கிறது. ஆத்மாவும் அதற்கும் தேவைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பேசுறதெல்லாம் இந்த உலகத்தினுடைய இந்த சரீரத்திற்கு தேவையான காரியங்களை தான் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய ஆவி ஆத்மாவுடைய தேவைகளும் அவர் அறிந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சில உள்ளங்கள் உடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, சில உள்ளங்கள் காயப்பட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுத்து அதை தேற்றுகிற, அதுக்கு தேவை ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. சில உள்ளங்கள் நம்பிக்கையற்று விழுந்து கிடக்கையிலே என் வாழ்க்கை முடிந்தது என்று இருக்கும் பொழுது அவர்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு வார்த்தை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா.
நம்முடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்கிற பரமபிதா. ஹல்லேலூயா. வெறும் சோறு போட்டு அப்படியே நம்முடைய உடம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தா வச்சு ட்ரெஸ்ஸை போட்டு அழகுப்படுத்தி நம்ம நல்லா பெட்ரு குத்து தூங்க வச்சு பார்க்கறது மாத்திரமல்ல, உன் மகிழ்ச்சி, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய சமாதானம் உன்னுடைய தேவையா இருக்குமானால் அதையும் பூர்த்தி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரமபிதா நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம தேவைகள் உருவாகும் முன்னே அந்த தேவைகளை அறிந்தவராகவும் அந்த தேவைகளை தீர்ப்பதற்கான வழிகளையும் அவர் ஏற்கனவே உண்டாக்கி விட்டார். ஹல்லேலூயா. தெரிஞ்சா தெரியாமல கொண்டு போய் செங்கடலை போய் நிக்க வைக்கிறாரு. நல்லாவே தெரியும், நல்லாவே அதுக்கான ஒரு வழியை உண்டாக்கிட்டாரு. இந்த கடலை திறந்துதான் அவங்க போக போறாங்க அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் வேணும்தான் கொண்டு போய் நிறுத்துறாரு. நான் ஜனங்களுக்கு தான் புரியல. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வழி வேண்டும், அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. வழி உங்களுக்காக திறக்க போகிறது, அதுவும் அவருக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியல. வழி திறக்கிறது ரொம்ப ஈஸி, வழிய உண்டாக்குறது ரொம்ப ஈஸி. வனாந்தரங்களிலே வழிகளை உண்டாக்குகிற ஒரு தேவன். இந்த செங்கடலை உனக்காய் பிளப்பதற்கு மிகவும் ஈஸி. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது உங்கள் பரமபிதா உன் தேவைகளை அறிந்திருக்கிற என்பதை நீ அறிந்திருக்கிறையா? எகிப்தில மீட்டுன்னு வந்தாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்க. 430 வருஷம் அடிமைகளாய் வேதனைப்பட்டு வாழ்ந்து வந்த மக்களுக்கு செங்கடால இதை திறப்பாருன்ற நம்பிக்கை வராம போயிடுச்சு. ஹல்லேலூயா. அது திறக்காது பரவாயில்ல, ஆண்டவர் ஏதாவது செய்வார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். 10 வாதைகளை கொடுத்து இங்க மீட்டு கொண்டு வந்தாரு, இங்கேயும் ஏதாகிலும் செய்வார்னு எதிர்பார்த்து இருக்கணுமா இல்லையா? எங்கள் தகப்பனை மீட்டு கொண்டு வந்த தேவன் எங்கள் பரமபிதா எங்களுக்காக எதையும் செய்வார் என்று சொல்லணும்ல. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னது போல அவர்கள் சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லல. நான் உங்களுக்கு அந்த இல்லை. ஹல்லேலூயா. தேவனே அவங்க புரிந்து கொள்ள நாட்கள் குறைவு. மோசே பேசினா உடனே பல வாதைகள் பண்ணா சில நாட்களில் அவங்க வெளியே வந்துட்டாங்க. அவரை அறிந்து கொள்ள நாட்கள் தேவை. ஹல்லேலூயா. ஒரே நாளில் இந்த தெய்வத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்த்து, அவரை தேடி பார்த்து, அவரை கண்டடைந்து அவரை புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்பதான் இந்த பரமபிதா யாருன்னு உனக்கு தெரியும். பரமபிதா யாருன்னு புரிஞ்சிச்சுன்னா உனக்கு கண்ணீரே உன் கண்ணில் வராது. அழுகைன்றது உன் வாழ்க்கையில் அது இல்லாத ஒரு காரியமா இருக்கு. அழ வேண்டிய அவசியம் இருக்காது. ஹல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. என் பரமபிதா பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன நேசிக்கிறார், அவரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என்னை புரிந்திருக்கிறார். உலகமே என்னை கெட்டவன் என்று வெறுத்தாலும் அவர் என்னை நல்லவன் என்று நம்புகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல தகப்பன், நல்ல ஆண்டவர். தாவீது பாருங்க, ஒரு நல்ல தேவ மனிதன். கொஞ்சம் தேவ உறவை விட்டு கொஞ்சம் விலகி வாழுகிற போது அவன் பார்வை வேற பக்கம் திரும்பி பாவம் செய்து பாவத்தில் விழுந்துடும். பாவத்தில் இருக்கிறவன் கூட அவனுக்கு தெரியாத ஒரு நிலைக்கு போயிட்டான். தான் செய்தது பாவம் என்று உணரக்கூடாத நிலைக்கு போட்டான்னா அவனுக்கும் தேவனுக்கு எவ்வளோ இடைவெளி இருந்திருக்கும். ஒரு காலத்தில் தேவனோடு நடந்த அந்த மனிதன் தேவனோட்டு தூரத்தில் இருக்கிறன்னு புரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பாவத்தை செய்து கொலை செய்து அது தவறுன்னு கூட உணராத ஒரு நிலையில் இருக்கும்போது அவனுக்கு அவனை சரி பண்ணணும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல மனிதன் இன்னைக்கு பாவத்தில் விழுந்து கிடக்கிற அவனை தூக்கி விட வேண்டும். அவனுடைய தேவை அதுதான். இன்னைக்கு ஒரு நாத்தான் என்ற தீர்க்கதரிசனம் அனுப்புகிறார். அவன்கிட்ட அனுப்பி பேசுகிறார். தாவீதே, ஆடு நடிப்பா, உன்னை ராஜாவாக்கினேன். நீ எவ்வளோ கேட்ட கொடுத்தேன், எத்தனை பெண்களை கொடுத்தவனுக்கு. ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டு நான் கொடுத்துருப்பேனே. அதை கேட்குறாரு. தாவீது உள்ளத்தை உடைச்சி அங்கே சுக்குநூறாக்குறாரு. அவனுடைய பாவன்னு உணராத நிலையில் இருக்கிற அவருடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துறாங்க. உன்னை எவ்வளோ நேசித்தேன். நீ ஆடு பின்னாடி போனியே, ஆடு மேய்ச்சிட்டு இருந்திய, உன்னை யாரும் கண்டுக்கலையா, வீட்டில் உன்னை யாரும் பொருட்ட நினைக்கல. உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை ராஜாவை மாற்றி இந்த ஒரு அமைதியை கொடுத்து
உன்னை அந்த தேசத்தில் வைத்தேனே. ஆனால் எத்தனையோ மனைவிகள் இருந்தோம். இன்னொருத்தர் மனைவி ஆசைப்பட்டு அவனையும் கொன்று நீ கேட்டா நான் கொடுத்துருப்பேனே. அதை படிக்கும் போது அப்படி அவருடைய அன்பு நான் எவ்வளோ நேசித்தேன்பா, உனக்காக எல்லாம் செஞ்சினேன், என்னை மறந்துட்டிய சொல்லி அவனுக்கு தேவை. அவன் மறுபடியும் பாவத்திலிருந்து அவனை மனம் திரும்புதலுடைய தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் அழுது புலம்பி கதறி மனம் திரும்புகிறான். ஹல்லேலூயா. சரீரத்தின் தேவை மாத்திரமில்லை, நம்முடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்கிறார். எந்த இடத்துல மனம் திரும்ப வேண்டி இருந்தா அந்த இடத்துல கர்த்தர் வந்து நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஆறுதல் தேவை அந்த இடத்துல நமக்கு ஆறுதல் கொடுப்பார். எங்க மனம் உடைந்து இருக்கிறாய் அங்க தேற்ற ஒரு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க நம்பிக்கை இழந்திருக்கிறார் அங்க நம்பிக்கை கொடுக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். அது நம்முடைய தேவையா இருக்கிறது. நமக்கு என்ன நம்பிக்கை இல்லை, நமக்கிட்ட சமாதானம் இல்லை, நமக்கு பலன் இல்லை, அதெல்லாம் நம்முடைய தேவையா இருக்கிறார். அதையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க, சபிச்சு இவர் யாருன்னு தெரியாது ஆண்டவரை மறுதலிச்சு போயிறான். அவனை தேடி வர்றார். ஹல்லேலூயா. அவனுக்காக கரையில உக்காஞ்சிட்டு அப்போ மீனெல்லாம் சுட்டு பாருங்க. ஒரு தெய்வம் பாருங்க, ஒரு மனிதனை மாற்றுவதற்காக என்னெல்லாம் பண்றாரு. அவரு அப்பம் சுட்டுக்கணும், மீன் சுட்டு உக்காஞ்சுக்கிறார் கரை வரும். பேதுருவை சந்திக்க. பேதுரு யாரு? இயேசுவை யாருன்னு தெரியாது. ஒரு கட்டத்தில் மறுதல் வச்சுட்டான். பயம், என்னையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, என்ன எதனா பண்ணிடுவாங்களோ பயத்தில் அவர் யாருன்னு தெரியாது மறுதல் வச்சுட்டான். உள்ள அப்படி இருக்கும், தேவனை விட்டு வெகு தூரம் வந்துடுச்சு. சரி ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வோம், இனிமேல் ஏற்றுக்கொள்வாரா, அவர் தெரியாது சத்தியம் பண்ணிட்டேனே. இப்போ அவன் அப்படியே மீன் பிடிக்க போக ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான் நம்ம கதை விட்டு போயிட்டான். ஆண்டவர் விட்டு விலகி ஓடிட்டே இருக்கிறான். அவனை என் தேவன் தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அவன் கையால் அவனுக்கு சோறை போட்டு கேட்குறாரு, தன்பை பரிமாறுகிறார். அவனை தேடி போய் சந்தித்து நீ என்ன நேசிக்கிறையாப்பா, அவன் உள்ளம் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அது அவனுடைய தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இழந்து போன தேவனுடைய அன்பை மீண்டும் அவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவனை தேடி வருகிறதும் நம்முடைய தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனுக்கு உனக்கு உறவு கொஞ்சம் தூரம் இருக்குதா, ஆண்டவர் உன்னை தேடி வருவார். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நீ அவரை விட்டாலும் அவர் உன்னை விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை முறை பின்வாங்கி பின் போக வேண்டிய வாழ்நாட்களில் கிறிஸ்தவத்தில் எல்லாருக்கும் வரலாம். தேவனை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகும் போது அன்னைக்கு போனவர்களும் உண்டு. ஆனாலும் அவங்களையும் தேவன் தொடர்ந்து போய் தான் இருப்பார். அவங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி எத்தனை முறை போனாலும் கூட தேடி வந்து இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்கிறாருன்னா அது அவருடைய அன்பு. அல்லவா? நம்முடைய அன்பு தான். அநேக நேரங்களில் அவர் தூரமாய் போனாலும் நம்மை தேடி வந்து என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு மறுபடியும் உடனடி சேர்த்துக்கிற ஒரு நல்ல நம்முடைய தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆச்சரியமான செய்திகளை கொடுத்து நம்முடைய ஆவியிலே மரித்து போன நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 45:27. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆவி உயிர்த்தது. அல்லையா? யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பு மரித்து விட்டான் என்று சொல்லி பொய்ய சொல்லி அவன் செத்துட்டான்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் கத்தருகிறாங்க. அவன் அவ்வளவா நேசித்த தன்னுடைய மகன் இறந்து போனான் என்ற செய்தியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் அதையே நினைப்பவா இருக்கிறான், அதையே கவலையா இருக்கிறான். அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. மரித்து போன நிலையில அவன் ஆவி உயிர்ப்பிக்கப்படுதுன்னு அவன் ஆவியிலே மரித்தவனை போல அவன் போயிட்டான். அவ்வளவா அன்பு வைத்த மகனை இறந்து போனான் என்ற துக்கத்தை அவனால் தாங்கிக்க முடியல. இயேசு
தேவன் பாருங்க, அந்த செய்தியை அனுப்பின உடனே இந்த உயிரோடு இருக்கிறான்னு ஒரு செய்தி கேட்டுன்னு அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதான். அல்லவா நான் சொல்றேன், அது போல அவன் வாழ்க்கையில என்னால இந்த காரியத்தை என்னால மறக்க முடியல, இந்த இழப்பை என்னால மறக்க முடியல, என்னால இந்த இழப்பை தாங்க முடியல. பல வருடங்களாய் என் ஞாபகத்துல வந்து என்னை கவலைக்குள்ளாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உன்னை உயிர்ப்பிக்கும் வார்த்தை என் தேவனிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அதை மறக்கத்தக்கதாய், அதை சந்தோஷப்படுத்தத்தக்கதாய் தேவன் தம்முடைய வார்த்தையில ஜீவனை வைத்து உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, நம்முடைய ஆவி ஆத்துமா நம்முடைய சரீரத்தின் முழு தேவைகளையும் நமக்கு பூர்த்தி செய்கிற பரமபிதாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தின் அப்பா, நம்ம உலகத்தின் நம்முடைய சரீரத்தின் தேவைகளை தான் பூர்த்தி செய்ய முடியும். ஒரு மகனுக்கு என்ன பிரச்சனை, உள்ளத்துல எதுக்கு இப்படி இருக்கிறான்னு புரிஞ்சுக்கல முடியாது. பாருங்க, எங்க அண்ணன் பையனுடைய பையன் திடீர்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். திடீர்னு ஆமா நல்லா படிக்க ஸ்கூலுக்கு போக மாட்டேறான். என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன், ஏன் போக மாட்டேன்னு ஒன்றும் புரியல. டீச்சர்கிட்ட போய் கேட்டு நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிற பையனாச்சே. சரி, இவனை கேட்குறேன், ஏன்டா ஸ்கூலுக்கு போக மாட்டேற, என்ன பிரச்சனை? அவன் சொல்லவே இல்லை, ஸ்கூலுக்கும் போகல, என்ன எதனால போக மாட்டேன்னு தெரியல. நல்லா போயிட்டு இருந்தேன். ஒரு தகப்பனால புரிஞ்சுக்க முடியல. அவன் உள்ளத்துல ஏதோ பிரச்சனை, ஏதோ அவனை உடைத்திருக்கிறோ எதுன்னு தெரியல. பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆவி ஆத்துமாவிட தேவைகளும் அறிந்திருக்கிறார், அந்த பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், அந்த காயங்களை கட்டக்கூடிய ஒரு நல்ல பரமபிதா நமக்கு உண்டு. சில நேரங்களில் நம்மளால சொல்லவே முடியாதுங்க. யாருக்கிட்ட சொல்ல முடியாத மன வேதனைகள் நம்மளை அப்படியே காயப்படுத்திடும். அது சொன்னாலும் பிரச்சனை, சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளத்தில் அந்த விதமான ஒரு ஆத்துமாவில் ஒரு கலக்கம், பாரம். இது என்ன பண்றது ஆண்டவரே? யாருக்கிட்ட சொல்ல முடியாது, சொன்னாலும் அது ஒரு பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நமக்கு வரும். அந்த தேவையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை உனக்கு சரி பண்ணுவார். நம் தேவன் பரமபிதா, அவர் நல்லவர். கண்களை மூடுவோம். உங்களுக்கு ஒரு நல்ல பரமபிதா இருக்கிறார். உன்னை புரிந்து கொள்ள முடியாத அநேக உறவுகள் இருக்கலாம். அவன் நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. உன் ஒவ்வொரு தேவையும் அவருக்கு தெரியும். இன்றைய தேவையை பார்த்துருக்கிறார். உன் எதிர்காலத்தின் தேவைகள்லாம் அவருக்கு தெரியும். அவர் நேர்த்தியாய் செய்கிற தகப்பன் உண்டு என்ற அறிவு நமக்கு இருக்குமானால் ஒருபோதும் நம்ம நம்ம கண்களில் கண்ணீர் வராது. ஒரு நாளும் கவலைப்பட மாட்டோம், இது எப்படி நடக்க போகுது என்று நமக்கு கவலை வராது. என்ன, இந்த தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தன் பிள்ளையை இழக்க போற ஒரு நிலையிலும் கூட கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். என் மகனைத்தான் நான் வழியா கொடுக்க போகிறன்னு ஒரு நிலை இருந்து அதை கொண்டு போற நிலையிலும் கூட அவன் தேவன் மேல நம்பிக்கை வைத்து பேசுகிறான். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அதுதாங்க, கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், அவர் கரெக்டா செய்வார் என்ற அந்த எண்ணம் அவனுக்கு இருக்கு. பாருங்க, அவர் ஒரு நாள் தவறு செய்ய மாட்டார். நீதி தேவன் என்ற அறிவு இருக்கிறபடினாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து